ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாவே நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் சனி பயிற்சி வந்தாலே போதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்ன ஆக போதோ நம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயம் ஏன்னு நினைக்கிறீங்க மேம்? சனி பயிற்சி வந்தாலே பொதுவா சனி நீதிமான்மா, ரொம்ப உண்மையா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு பயம் இருக்கதான் செய்யும். மனுஷால பார்த்தாலே அப்படி. இப்ப சனீஸ்வரன் அப்படின்னும் போது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். அவனுக்கு கரிசனம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, என் வீட்லயே ஒரு மெம்பரா இருந்தாலும் உனக்கு உரிய காலம் நான் பீடிக்கணும் அப்படின்னு போது பீடிச்சு அதுக்கான பலன்களை அவர் கொடுப்பார். நல்ல பலன்கள் அப்படின்னா எல்லாரும் குறை வைக்காம அதை கம்ப்ளீட்டா கொடுத்துருவார். புரியுதுங்களா? கெட்ட பலன்கள் அப்படின்னாலும் மிச்சம் சொச்சம் வைக்க மாட்டார், கரெக்டா கொடுத்துருவார். தர்ம கர்மாதிபன் மாமன். அதனால பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சனீஸ்வரனா உலகமே நடுங்கும். ஒன்னும் இல்ல, இப்ப 6/3/2026 சனி பயிற்சி இல்லைங்களா? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நம்ம திருநள்ளாறு பக்கம் கூட நம்மளால போக முடியாது. அது பாத்தீங்கன்னா ஒரு முறை நாங்க அந்த சனி பயிற்சி கிட்ட போயிட்டோம். எங்கன்னா ஒரு 10 தெரு பாத்தீங்கன்னா லைன் நிக்குதுமா, பார்க்க முடியல அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு பயம். யாருக்கெல்லாம் சனி நல்லாலே அவங்களும் அங்க போய் அன்னைக்கு சனீஸ்வரனை பாத்துருவாங்க. கரெக்டா என்னன்னா சனீஸ்வரனை பாக்குறத விட தர்பாரண்யேஸ்வரரை பாக்கணும். அங்க போய் பார்த்துட்டு வரணும். நிறைய மக்கள் இப்ப என்ன பண்றாங்க, நேரா போறாங்க, சனி பகவானை பாத்துடுறாங்க, வந்துடுறாங்க. ஆனா தர்பாரண்யேஸ்வரை பாக்கணும், அம்பிகைய பாக்கணும், அதுக்கப்புறம் சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அந்த பலன் முழுதும் பலன் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்போ இந்த சனி பயிற்சி வந்ததுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்குது அப்படின்னு பாக்கலாம. முதல்ல மேம், அடுத்ததா கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் மேம்? கடகத்தை பொறுத்த வரைக்குமா, கடந்த சில வருடங்களா கடகம் பட்ட கஷ்டம் ரொம்ப ஜாஸ்திமா. ஏன்னா அஷ்டமத்து சனியில இருந்தாங்க. நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 80%, 20% எஸ்கேப் ஆனாங்க. தசநாதன் நல்லா இருக்கவங்க, நல்ல தசை நடந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க எல்லாம். 80% பாருங்க அஷ்டமத்து சனியில வேலை இழந்தவங்க, சமுதாயத்துல மரியாதை இழந்தவங்க, குடும்பத்தை விட்டு பாக பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை பிரிச்சவங்க. ஆனா இவங்கதான் நிறைய உழைச்சிருப்பாங்க, கொஞ்சம் சொத்தோட வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், அபிஷியலி வேலையை விட்டு தூக்கப்பட்டாங்க, பிள்ளைங்களால அசிங்கப்பட்டாங்க. இப்படி நிறைய பாத்தீங்கன்னா உயிர் மட்டும் தான் மிச்சம் அப்படி நிறைய கடகம் ஆமா, படாத கஷ்டம் இல்ல, நிறைய கஷ்டப்பட்டாங்க. அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்ட கடகம் பாருங்க இப்ப அவங்களுக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்றது வந்திருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, மீனத்துல பயிற்சியாக இருக்க சனி பகவான் பாருங்க இவங்களுக்கு பாக்கிய சனியா இருக்காரு. பாக்கிய சனி அப்படின்ற பேர்லயே இருக்கு இல்லையமா, எல்லா விதத்திலயும் பாக்கியம் அப்படின்னா ஃபார்ச்சூன், எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் சனியே கொடுக்க போறாமா. அப்ப ஏன் கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல. 9ஆம் பாவத்துல சனி, 9ஆம் பாவத்துல சனி எல்லாமே கொடுப்பான். இவ்வளவு நாள் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பாருங்க சமுதாயத்துல மரியாதை இல்ல, அதுதான் பிரச்சனை. அந்த மரியாதை கிடைக்கும். எனக்கு போதுமான வசதி இல்ல, அதுதான் பிரச்சனை, அது கிடைக்கும். எனக்கு பாருங்க நல்ல வேலை இல்ல, அந்த வேலை கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு நல்ல வேலையை செஞ்சிருந்தேன், இந்த அஷ்டமத்து சனியும் போது அந்த வேலையை விட்டு தூக்கப்பட்டுட்டேன் நான். அந்த வேலையே கிடைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வேலையே கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. வெளிநாடு போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வெளிநாட்டுலதான் இருந்தேன், அங்க இருந்து இங்க வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்னால திருப்பி போறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை. இப்போ வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி பாருங்கம்மா, எப்பயுமே 9ல சனி வரா அப்படின்னும் போது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, சின்ன வயசுல இருந்து ஒரு சிலருக்கு ஆசை இருக்குமா, ரொம்ப சிம்பிள். அது ஒரு சின்ன ஆசையா கூட இருக்கலாம். ஒரு பங்களோ நம்ம கிராஸ் பண்ணி, இப்ப நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது பாத்திருக்கோம், இந்த கலாநிதி மாறன் சார் வீடு எல்லாம் தாண்டிதான் எங்க ஸ்கூல். ஓகேங்களா? கோபாலபுரம் எல்லாம் தாண்டிதான் எங்க ஸ்கூல். அப்ப அவங்க வீட்டு படிக்கட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான டாக் படுத்துட்டு இருக்கும். என்னோட சின்ன வயசுல நான் ஸ்கூல் போகும்போது அந்த டாக பாப்பேன். இந்த மாதிரி நம்மளுக்கு டாக் இருக்கும். அது ஆமா, ஆசையா இருக்கும். இப்ப எங்க வீட்டுல 4 ஹஸ்கி இருக்காங்க. அந்த சின்ன வயசுல நான் பார்த்த ஆசை. ஆனா சின்ன வயசுல எங்க அம்மா அந்த மாதிரி டாக் வாங்கி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி டாக், அதை வாங்கி கொடுப்பாங்களா? அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல ஒரு ஆசைப்பட்டிருப்போம் பாத்தீங்களா? அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது இல்ல காலேஜ் போகும்போது ஒரு பெரிய கன்சர்ன் பார்ப்பாங்க. இந்த கன்சர்ன்ல நம்மளுக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லைங்களா? அந்த கன்சர்ன்ல இருந்து அழகா ஒருத்தவங்க பென்ஸ்ல போவோம், இந்த மாதிரி பென்ஸ் நம்மளும் வாங்கணும், நம்ம இன்னைக்கு போறது அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும் பாத்தீங்களாமா. இந்த மாதிரி கார்ல நம்ம போகணும். இந்த மாதிரி பாருங்க, நம்ம லேடிஸ்னா ஜென்ஸ் கூட பாருங்க ஒரு நல்ல கோட் சூட் போட்டுக்கணும், நம்மளும் இந்த மாதிரி கோட் சூட்டோட போகணும். நம்மளாம் பாத்தீங்கன்னா யாராவது ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி நம்மளும் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும். அது நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும், அவங்க பெரியவங்க நல்லா அழகா ஃபேன்சி சாரி எல்லாம் அப்ப கட்டி இருப்பாங்க, நம்மளும் இந்த மாதிரி கட்டினா நல்லா இருக்கும்ல, நம்மளும் இவங்கள மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அப்படி நிறைய பேரை பார்த்து ஆசைப்பட்டிருப்போம், கனா காண்டிருப்போம், இன்ஸ்பயர் ஆயிருப்போம் பாத்தீங்களா?
அந்த கனா கண்டது நிறைய இப்ப நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். கண்ட கனவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி நிறைய வந்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு பலாயிரம் கனவு காணுவாங்கம்மா. அத்தனையும் சனி கொடுப்பாரா அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கனவு எல்லாம் காண்றோமோ அதுல நிறைய நியாயமான கனவுகளை, நியாயமான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய பொசிஷன்ல சனி பகவான் இருக்கா அப்படின்றது நிதர்சனமான உண்மைமா. அதுக்கும் மேல சனி பகவான் 7 மற்றும் 8 அதிபன். 7 மற்றும் 8 அதிபன் போது கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் வந்து பாக்கியஸ்தானத்துல வரும்போது எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர், நல்ல குணவதியான ஒரு லைஃப் பார்ட்னர் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கும், கிடைக்கல, அந்த மாதிரி கிடைக்கும். சனி வந்து ஒரு நல்ல லைஃபை ஏற்படுத்தி கொடுப்பானா, திருமணம் அப்படின்றத சப்போர்ட் பண்ணுவானா, கெடுக்கலாம் மாட்டான். அவன் கெட்டே போயிருந்தாலும் திருமணத்தை கெடுக்கக்கூடிய ஒரு பாவி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா குரோனிக் டிசீஸ் இருக்கு, குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, டாக்டர் வந்து டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ கடந்த காலகட்டம் இப்ப 2.5 வருஷமா எனக்கு அஷ்டமத்து சனி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமா இருந்துச்சு. டாக்டர் சொன்னார் இல்ல டயாலிசிஸ் தான் பண்ணி ஆகணும். இந்த காலகட்டம் டாக்டர் சொல்லுவார் உடம்புல நல்ல சுதாரிப்பு இருக்கு, மருந்துலயே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்ப நிறைய பேர் கீழே போடுவாங்க. சனி எப்ப டாக்டர் ஆனார்? டாக்டர்கள்லாம் டாக்டர் ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தான் நம்ம உடம்ப மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கும் மேல உடம்புல பெரிய ஒரு மருத்துவரா இருந்து நான் சனிதான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. நம்ம அனாட்டமி எவ்வளவு இருந்தாலும், பிசியாலஜி எவ்வளவு நம்மளுக்கு வந்து இருந்தாலும், எவ்வளவு விஞ்ஞானம் பெருத்து இருந்தாலும், நம்ம அதெல்லாம் ஆட்டுவிக்கிறது அப்படின்றது பிளானட்ஸ் தான். கண்டிப்பா பிளானட்ஸ் ரூல்ஸ் தி வேர்ல்ட் அப்படிங்களா. அப்ப ஒரு பிளானட் நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜில என்ன பாக்குறோம், ராகு வந்து சரி இல்லையா, ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும். எத்தனையோ ஜாதகம் நாங்க கம்பேர் பண்ணி பார்த்திருக்கோம். ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு டாக்டர் போது எவ்வளவு பேஷண்ட்ஸ் வருவாங்க, பேஷண்டோட ஜாதகம் பார்ப்போம், கரெக்டா ராகு வந்து கேட்டு போனி பெத்தாலஜி தான் நான் கேட்பேன், ஏன் அஷ்டமத்து சனியில இருக்கீங்களா, சனி தசையில இருக்கீங்களா, எல்டர்நட் சனியில இருக்கீங்களா, ஆமாம்பா. சோ இந்த மாதிரி பிளானட்ஸ்னால வரக்கூடிய டிசார்டர்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுதுமா. கண்டிப்பா. அப்ப சனி வந்து நல்லா இருக்கா அப்படின் போது ரொம்ப நாள் குரோனிக் இல்னஸ்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது சாலிடா வந்துருமா. குணமாகக்கூடிய நோய் குணமாயிடும், ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது சாலிடா வருமா. கண்டிப்பா மேம். இப்ப தொழில் எப்படி இருக்கும் மேம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல? தொழிலை பொறுத்த வரைக்கும்மா எல்லா அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க நான் ரெடி. உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன். நீ இளம் வயசு கடகமா, நீ வேலை தேடுறியா, உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன். ஆனா நான் சனி, நான் உனக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டேன். நான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன், நீ பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, புரியுதா. நான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுப்பேன். சில பிளானட்ஸ் இருப்பாங்க ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க, ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒண்ணு ஓகேவா உனக்கு வேணான்றியா, திருப்பி 2வது கொடுக்குற, திருப்பி 3வது கொடு, நீ எதுலயாவது ஒண்ணு ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோ, பொழைச்சு போய்க்கும் அப்படின்றத சனியனோட கேரக்டர். கண்டிப்பா மேம். திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எல்லாம் எப்படி மேம் இருக்கு? அவங்களுக்கும்மா இப்ப வந்து திருநங்கைகள் அப்படின்னாலே கலெக்ஷன் அப்படின்றது மாறிடுச்சு இல்லைங்களா. அவங்க தொழிலையும் சாதிக்கிற திருநங்கைகள் எத்தனையோ இருக்காங்க. இந்த இப்படி க்ரோஸ்ல நான் பாத்திருக்கேன், அவங்களா ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்களா வந்து திருநங்கைகள் அவங்களா சொன்னாதான் தெரியும் நமக்கு. நம்மளெல்லாம் விட ரொம்ப அழகாவே இருப்பாங்க. நிறைய இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, பொலிட்டீஷியனா இருக்காங்க, இந்த வந்து டான்சர்ஸா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப எப்படி வந்து மாத்திக்கணும், எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி கொண்டு போலாம். இந்த காலகட்டம் எக்ஸாக்ட் காலகட்டம். இப்ப நான் வந்து என்கிட்ட இன்பில்ட்டாவே நல்ல பயங்கரமா டான்ஸ் ஆடுவேன், நான் திருநங்கை அப்படின்னா நான் டான்ஸ்ல ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் வந்து வெளி உலகத்துக்கு தெரிவேன், ஒரு டான்சரா என்ன தெரியப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்ன நான் ப்ரூவ் பண்றதுக்கு, நான் யாரு அப்படின்னு சமுதாயத்துக்கு காமிக்கிறதுக்கு அத்தனை பிராப்தமும் உண்டு. கண்டிப்பா. மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கும் அதேதாம்மா. ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருந்தாலும் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்லாம். அவங்க கிட்ட ஏதோ ஊனம் வந்து மனசுல இருக்கக்கூடாதுமா, உடம்புல இருந்தா தப்பு இல்ல. நம்மளுக்கு எல்லாம் மனசுல இருக்கு அப்படின்லாம், அவங்களுக்கு உடம்புல இருக்கு, அது எந்த தப்பும் இல்ல. ஆனா அந்த உடம்புல இருக்க ஊனத்துக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்படுறாங்க இல்லைங்களா, நிராகரிக்கப்படுறாங்க. அவங்களுக்குன்னு இருக்க சீட்ல நம்ம போய் உட்கார்ந்துப்போம் இல்லைங்களா, அது நம்மளுக்கு கஷ்டமா தெரியாது. ஆனா அவங்க ஏதோ ஒரு ஊனம்னா கூட அவங்கள நம்ம கொஞ்சம் கம்மியா பார்ப்போம், அதுவே பெரிய தப்பு. ஆனா அவங்களுக்குன்னு இருக்க அங்கீகாரம், அவங்க ரொம்ப நாளா இப்ப அவங்களுக்கு என்னம்மா ரொம்ப பெருசா இல்ல, என்ன உடல் ஊனம் இருக்கு அப்படின்னாலும் நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாதிக்கிறதுக்கான எக்ஸாக்ட் காலகட்டம். சனி இடையூறா 100% இருக்க மாட்டாரு ஊனமுற்றவர்களுக்கு மட்டும். அவங்களுக்கு எப்பயுமே சனி சப்போர்ட்டிவா தான் இருப்பார். ஏன்னா சனியே மந்தன் முடவன். அதனாலதான் சனி பெருசா ஃபேவரா இல்லாத போது எலும்பு சார்ந்த நோய்கள் நம்மள கொஞ்சமாவது முடக்கி வைப்பார். உன்னோட ஆணவத்தை அடக்கிறதுக்கு நான் உன்னை முடக்கினாதான் முடியும் அப்படின்றது. அப்ப அவங்களுக்கு எப்பயுமே சனி சப்போர்ட்டிவ். கொஞ்சம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா சக்சஸ் ஆயிடலாம். கண்டிப்பா. இப்போ கடகராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யலாம்? பொதுவா வந்து பாருங்கம்மா, கடகம் அப்படின்னாலே சிவ வழிபாடு ரொம்ப உன்னதமான வழிபாடுமா. 9 கோள்களும் ஈசனுடைய காலடியில. அதுக்கும் மேல சனியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சனி பாக்கிய சனியா தான் இருக்காரு, நல்லதுதான் செய்ய போறாரு. இருந்தாலும்
சிவ வழிபாடு அப்படின்றது மேன்மை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா சனிக்கே கடவுள் ஈசன் தான்மா. ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். சனிக்கு கடவுள் யாரு அப்படின்னா ஈசன். ஈசன் தான். யாரெல்லாம் ஈசனை கும்பிடுறாங்களோ அவங்க தலை மேல சனியினோட கை வந்து அவங்களோட குடுமையை பிடிக்கிறது இருக்காது, வாழ்த்துறதுக்கு இருக்கும். இதான் கண்டிப்பா உண்மை. ஈசன் வழிபாடுதான் ஒரே சிறந்த வழின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.